வெல்கம் பேக் டு OMX ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பென் டூலை யூஸ் பண்ணி சில இமேஜஸ், அதாவது அன்ஷேப்டு இமேஜ், ஷேப்டு இமேஜ், இதெல்லாம் வெரி அக்யூரேட்டாக பெர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்குனே, அதாவது கட் அவுட் பண்ணுறதுக்குனே நிறைய டூல்ஸ் இருக்கும்போது நான் ஏன் இந்த பென் டூலை செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு இமேஜை கட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். செகண்ட் ரீசன் என்னென்னா, அதை கட் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணுற பேத்து எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் ரீசன், அந்த பேத்தை நாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ என்றைக்கு வேணாலும் நம்ம ரீஆக்சஸ், அதாவது திரும்ப நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நாலாவது காரணம் என்னென்னா, இந்த பேத்துலேருந்து வர்ற செலெக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அஞ்சாவது ரீசன், அந்த செலெக்ஷன்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக கட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த பென் டூலை, கட்டிங் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ரீசன்ஸ் தான். ஸோ எனக்கு அதனால தான் இந்த கட்டிங் டூல், அதாவது இந்த பென் டூல் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை எப்படி ஈஸியாக கட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பி ப்ரெஸ் பண்ணி பென் டூலை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு ஷேப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார் எடுத்துக்கிடுவோம். ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி ஸ்ட்ரைட் லைன் பேத்து தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஸ்ட்ரைட்டு, இப்படி அப்படியே கிளிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி அந்த பாயிண்டில் விட்டுருங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு கண்டினியூ. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பாயிண்ட்டுக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த சின்ன ரவுண்டு வந்து கர்சர் பக்கத்தில் வரும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ மற்ற பாயிண்ட் கொண்டு போகும்போது அந்த ரவுண்டு வராது. இங்கே பாருங்கள், இங்கே வரல. ஸோ இதை வச்சு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதில் தான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாத் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேத்தை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும், இப்போ நம்ம அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணல, இங்கேயெல்லாம் கேப் இருக்குது. ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து திரும்ப எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேத்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ பேத்துன்ற பேனலில், இங்கே பேத்துன்னு இல்லைன்னா நீங்கள் விண்டோ மெனுவில் போய் நீங்கள் பேத் அப்படின்ற பேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் பேத்துன்ற நேமில் இருக்குது. இதை வந்து ஸ்டார் ஏதோ ஒரு நேம் யூசர் டிஃபைண்டாக கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இனி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூல், ஸோ இந்த டூலை எடுத்து இங்கே பாருங்கள், ஒரு கிளிக் அதில் பண்ணுறீங்க, அப்படியே மூவ் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுறீங்க, அப்படி மூவ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதுவும் கரெக்டாக இல்லை, அதனால் இதில் கிளிக் பண்ணி அப்படி மூவ் பண்ணி அப்படி விட்டுருங்க. ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஷேப் கொஞ்சம் மாறி இருக்குது, அதனால் அதில் கிளிக் பண்ணி அப்படி விட்டுருங்க. ஓகே. ஸோ எப்போ வேணாலும் திரும்ப இந்த பேத்தை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோன்னே அவுட்டர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு தேவை இந்த பிக்சர் மட்டும்தான் செலக்ட் ஆகணும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டோம்னா இப்போ அவுட்டர் செலக்ட் ஆனது கட் ஆகிட்டு இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, இன்னொரு காப்பி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்டு இமேஜஸை வந்து நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகே. இதே மாதிரி வேறு ஒரு இமேஜ், இந்த ஹார்ட்ஸ், இதை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை எடுத்துட்டால் உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா உங்களுக்கு
ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கர்வ் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஷேப் பாருங்கள். சும்மா எக்ஸாம்பிள் ஒரு மார்க் பண்ணுறேன், மார்க்கிங்காக. இந்த ஷேப் ஒரு அரை வட்ட வடிவம் மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 2 பாயிண்டில் அதை செலக்ட் பண்ண முடியாது. அதனால் 3 பாயிண்ட் செலெக்ஷன். ஸோ பென் டூல் எடுங்க, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், இப்படி ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்க் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே. ஸோ இப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் இதை நோக்கி இருக்குது பாருங்கள். டைரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்குது. அதனால் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹேண்டில் பிடிச்சி இந்த டைரக்ஷன் கொண்டு போயிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஆர்க் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சா? ஓகே, ஸோ ஆர்க் இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி. ஓகே, தென் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரைட் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அங்கிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் லைட்டாக ஆர்க் ஷேப். ஓகே, சிம்பிள். இப்போ கண்ட்ரோல் என்டர், செலெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, மொத்தம் ஒரு 6-7 பாயிண்டில் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிட்டோம். இதே இது நீங்கள் லேசர் டூல் இதில் எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா எப்படி பண்ணியிருப்பீங்க? ஸோ லேசர் டூல் எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன பாயிண்டாக கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் யாராவது வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா இப்படியே நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா இது வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இதை வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக அக்யூரேட்டாக இருக்காது. திரும்ப அதை எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணணும்னா திரும்ப இந்த எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணணும். திரும்ப எட்ஜஸ்லாம் தெரிகிறத ஃபுல்லாக இப்படி நம்மளுக்கு தெரிகிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அந்த பேத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணி அக்யூரேட் செலெக்ஷனை நீங்கள் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த டூல் இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது? ஸோ இதையும் வந்து ஒரு அரை வட்ட வடிவுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 2 கர்வில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அதனால் இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு தான் இன்னொரு டூல் இருக்குது, கர்வேச்சர் பென் டூல். ஓகே, இதை செலக்ட் பண்ணுறீங்க, இங்கே கிளிக் பண்ணுறீங்க, இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி வந்துருச்சு. இப்படி இருக்குது. ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கர்வை நகர்த்தி ஸோ மூவ் பண்ணி இந்த மாதிரி விட்டுருங்க. இந்த கர்வை மூவ் பண்ணி இப்படி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கர்வ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பென் டூலை மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு ஆல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பெண்டிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்ப திரும்பணும். இப்படி போகாமல் இப்படி உள்ளன்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்க் இங்கே தான் வரும். இங்கே செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி போய் தான் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கரை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், வருதா? அடுத்து இங்கே. ஓகே, சிம்பிளாக செலக்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ கண்ட்ரோல் என்டர், இப்போ செலெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம கர்வேச்சர் கண்ட்ரோல்
இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எந்த டூலை வேணாலும் நம்ம அக்யூரேட்டாக செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா ரவுண்டட் ஷேப். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற ஃபைலை வந்து நாம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ கர்வேச்சர் பென் டூலை எடுத்து 4 பாயிண்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செலக்ட், இங்கே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு 4 பாயிண்டில். ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு ஓகே, இப்போ காப்பி. ஸோ இந்த லேயர் செலக்ட் ஆகலை, காப்பி பேஸ்ட். இப்போ பாருங்கள், அக்யூரேட்டாக இன்னொரு காப்பி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து சேவ்டு இமேஜ். ஸோ அன்சேவ்டு இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் டூலை யூஸ் பண்ணி இந்த இமேஜை எப்படி பர்ஃபெக்டாக நாம் கட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, பென் டூலை எடுத்தாச்சு. ஸோ நல்லா உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஜூம் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக கிடைக்காது. ஓகே, அதனால் ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் அன்டூ பண்ணுறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் Z தான். ஓகே. ஸோ டெலீட் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ண பாயிண்ட் வந்து டெலீட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் இப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக பண்ண பாயிண்ட் டெலீட் ஆகிரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கர் பாயிண்ட்டை நான் இங்கே வச்சாச்சு. இப்போ நான் அந்த இடத்துல ஸோ ட்ராக் பண்ணி அப்படியே இழுக்கிறேன், ஒரு கர்வ் மாதிரி, லைட்டாக கர்வ். இப்போ நான் வந்து அடுத்த பாயிண்டில் கிளிக் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு டைம் நீங்கள் வந்து ஆல்ட் கீயை அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா டைரக்ஷன் மாறிடும். அதாவது இந்த ஹேண்டில் வந்து போயிடும். ஸோ ஹேண்டில் டைரக்ஷன் இப்போ பாருங்கள், ஆல்ட்டை பிடிச்சிட்டு நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த அப்கமிங் லைன்ஸோட ஹேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கர்வ் வரையலாம். பாருங்கள். ஸோ இப்படியே வரைஞ்சிட்டே போகலாம். நீங்கள் இன்னும் கிளிக் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல போகும்போது இப்போ நம்ம வந்து கர்வ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரையணும் அவசியம் கிடையாது. ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கர்வ் மாதிரி திருப்புறீங்களோ அங்கே வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ கர்வ் மாதிரி திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே கர்வ் மாதிரி திருப்பிட்டேன். ஸோ டைரக்ஷன் வந்து மேட்ச் ஆகுச்சுன்னா பரவாயில்ல. ஸோ இந்த ஹேர் கட் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். சின்ன சின்ன பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எட்டத்தில் யூஸ் பண்ணாமல், ஒரு கர்வாக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கர்வாக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இப்படி எழுத்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இந்த ஒயிட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட்ஸும் நிறைய தெரியும். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லாங்லேயே நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர் வந்து நீங்கள் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க. அதனால் ஸோ இங்கே நீங்கள் பெர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்க் போட்டு நான் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிகிட்டே போகிறேன். பாருங்கள். ஸோ பென் டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் ஒரு லேசர் டூலை எடுத்து நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு ஒவ்வொரு கார்னர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த மாதிரி தெரியாமல் நம்மளுக்கு பெண்டிங்லாம் கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம பென் டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரோ அல்லது சரி ஏதோ ஒரு அதாவது ப்ரௌசிங் சென்டரை விட்டுருங்க. ஸோ இந்த இது நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு டவுட் வருது. உடனே நீங்கள் குரோமில் போய் நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து குரோம் ப்ரௌசரில் போய் நீங்கள் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நீங்கள் அதிலேருந்து கண்டினியூ பண்ண முடியும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து லேசர் டூலோ மற்ற செலெக்ஷன் டூலோ நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா இதை விட்டு நீங்கள் வெளியேற முடியாது. ஓகே, இப்படி பாதியோடு விட்டுட்டு போனீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிரும். இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் போக முடியும். இப்படி கிராஸாக கட் ஆகிரும். ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பெர்ஃபெக்டாக வரல, கவர் மாதிரி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாம் கவர் மாதிரி வருது. நான் ஒரு
இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் கர்வ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த இதை செலெக்ஷன் டூலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு என்டர். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இங்கே செலெக்ஷன் ஆப்ஷனில் ஒன்று இருக்கா, ஸோ இதை கொடுத்தாலும் செலெக்ஷன் டூலாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் செலெக்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபெதர் கேட்குது. ஃபெதரில் வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃபெதரை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரியும். ஸோ ஃபெதரில் நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அவ்வளோ கொடுத்துக்கிறேன். இப்போ 1 கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே செலெக்ஷனாக மாறிடும். ஸோ செலெக்ஷனாக மாறும்போது, அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் அந்த ஏரியா விட்டு அவுட்டர் ஏரியா செலக்ட் ஆகிருக்கு, இந்த இமேஜ் செலக்ட் ஆகலை. அதுக்கு நீங்கள் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு நியூ ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் இந்த செலெக்ஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்டில் அதாவது பேக்ரவுண்ட்ஸ் மட்டும்தான் காப்பியாக இருக்குது. ரீசன் என்னென்னா நீங்கள் செலெக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அவுட்டர் தான் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் Ctrl+Shift+I அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது இன்வெர்ட் செலெக்ஷன். ஸோ முதல்ல செலக்ட் ஆகிருந்த ஏரியா போக மீதி ஏரியா செலக்ட் ஆகிரும். அப்படியே ஆப்போசிட். ஸோ எது செலக்ட் ஆகலையோ அந்த ஏரியா செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ காப்பி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த செலெக்ஷன் பண்ண ஃபைலை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஏதோ ஒரு ஃபைல் இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் நீங்கள் கட்டிங் டூலாக மாற்றுறது. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி கட் அவுட் பண்ணிட்டீங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏரியாவில் வந்து இந்த ஹேர்லாம் செலக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு அந்த பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நகட்டுங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி மூவ் பண்ணிக்கிறங்க. ஷேப் மாத்திரா இருந்தால் அப்படி மாற்றிக்கிறங்க. கரெக்டாக அந்த ஆங்கரில் கிளிக் பண்ணி ஷேப் மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதே பென்டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் இதில் ஒரு ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடு மட்டும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவைன்னா திரும்ப எடிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த பேத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த பேத்தை நீங்கள் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிக்சர் சூர்யா அப்படின்னு ஸோ சேவ் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் இந்த பேத்தை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு லேயர்ஸில் தெரியாது, பேத்தில் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஹேர் வந்து வெளியில் போயிருந்துச்சு, ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல வெளியில் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா ஒரு கிளிக் பண்ணிக்கிறங்க. Ctrl+K ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்படி லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை பிடிச்சிட்டு அப்படி மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது தேவையான இடத்துல நம்ம மூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ண பார்த்த ரொம்ப ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது YMax சத்யகுமார். பாய் பாய்.